தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இண்டிகோ விமான சேவையில் ஏற்பட்டுள்ள நிர்வாக குளறுபடிகள் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. பயணிகளின் தொடர் அவதி மற்றும் புகார்களை தொடர்ந்து மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இண்டிகோ நிறுவனம் தனது தினசரி விமான சேவையில் 10% உடனடியாக குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நிலைமை சீராகும் வரை புதிய விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று வரை 5% விமானங்களை குறைக்குமாறு டிஜிசிஏ கூறியிருந்த நிலையில் நிலைமை கட்டுக்குள் வராததால் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் நேரடியாக தலையிட்டு அந்த கட்டுப்பாட்டை 10% அதிகரித்துள்ளது. இந்த 10% குறைப்பு நடவடிக்கை மூலம் எஞ்சியிருக்கும் விமானங்களையாவது தாமதமின்றி சரியான நேரத்தில் இயக்க முடியும் என்று மத்திய அரசு நம்புகிறது. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு தொடர்ந்து சிரமம் கொடுப்பதை விட குறைவான விமானங்களை இயக்குவதும் மேல் என்பதே இந்த உத்தரவின் அடிப்படை நோக்கம். விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இந்த விவகாரத்தை தீவிரமாக கண்காணித்து வருகிறார். பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியே முக்கியம் என்றும் அதை உறுதி செய்யாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் இண்டிகோ நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இண்டிகோ சிஇஓ பீட்டர் ஹெல்பர்ஸ் ஏற்கனவே பயணிகளிடம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு பணத்தை திரும்ப அளிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். ஆனாலும் அடுத்த சில நாட்களுக்கு இண்டிகோவின் 10% விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் விமான கட்டணங்கள் உயரும் அபாயம் இருப்பதாகவும் பயணிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நிச்சயமாகவே இது பயணிகளுக்கு ஒரு தற்காலிக சிக்கலை ஏற்படுத்தலாம். ஆனால் நிச்சயமற்ற காத்திருப்பை தவிர்க்க இந்த நடவடிக்கை அவசியமானது என்று அரசு கருதுகிறது. இண்டிகோ சேவையை முன்பதிவு செய்துள்ள பயணிகள் விமான நிலையத்திற்கு கிளம்பும் முன்பே தங்கள் விமானம் இயங்குகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.